ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசைக்கு, அதுக்கப்புறம் சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேங்க. 2 வற்றல் மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ உரப்பு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லியை வந்துட்டு நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. லாஸ்ட்டாக சட்னி தாளிக்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சட்னிக்கு வந்துட்டு முன்னாடியே வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்காக ஒரு வானலியில் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது நல்லா வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு வந்துட்டு இதை வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கின பின்னே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து சாப்பாட்டில் போடுற கருவேப்பிலையை வந்து யாருமே சாப்பிட்றதில்ல. அதனால் வந்து இதுக்குள்ளே சத்தெல்லாம் முழுமையாக நம்ம வந்து எடுத்துக்காமல் விட்டுடுறோம். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு மசாலா அரைக்கும் போது இதோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதோட எல்லா சத்தையும் வந்து நம்ம இன்டேக் பண்ண மாதிரியும் இருக்கும். இதோட வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு தக்காளியும் சின்ன புளியும் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 வற்றல் மிளகையும் வந்து சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம எடுத்துருக்க வெங்காயம், தக்காளி வந்து சீக்கிரம் மசியணும் அப்படின்னா அது வதக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே மசிஞ்சு வதங்கி வரும். அது வந்துட்டு நம்ம இது வதக்கிற நேரத்தையும் வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் மசிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா ஆறின பின்ன மிக்சியில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து இப்போ தாளிச்சுக்கலாங்க. நான் இப்போ அதுக்காக வந்து வானலியில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பின்ன ஒரு பிஞ்சு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ அதை வந்து சட்னியில் வந்து சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிரோ ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.